மதுரை சிம்மக்கல் அருகே வீதி லீடர்ஸ் அமைப்பு சார்பில் மேற்கொள்ளப்படும் தூய்மை பணியில் ஈடுபட்ட பிறகு அண்ணாமலை உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். சுத்தம் செய்து பள்ளிங்கு கல்லை போல நம்ம கொடுக்கணும். சாதாரண நதி இல்லைங்க. தேனி வருஷ நாட்டில் உற்பத்தி ஆகுது 1500 மீட்டருக்கு மேல. அங்கிருந்து 258 கிலோமீட்டர் போகுதுங்க நம்முடைய வைகை நதி. ஒரு மாவட்டம் அல்ல, தேனி, அதுக்கப்புறம் திண்டுக்கல், அதுக்கப்புறம் மதுரை, அதுக்கப்புறம் சிவகங்கை, அதுக்கப்புறம் ராமநாதபுரம். கிட்டத்தட்ட 8000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆற்றுப்படுகை மட்டுமே இருக்கு. வைகை நதியை பொறுத்தவரை 365 நாளும் தண்ணி வரக்கூடிய நதி அல்ல. பெரியார் அணையிலிருந்து, முல்லை பெரியார் அணையிலிருந்து டனல் மூலமாக வந்து சேர்ந்து வர்ற தண்ணி. இந்த ஆண்டு மே 1ஆம் தேதி நம்முடைய கல்லளை வையா இங்க இறங்கினாங்க. அன்னைக்கு நமக்கு ஒரு நாள் தண்ணி திறந்து விடுறாங்க. இந்த குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போயிடும் மக்கள் நம்புறாங்க. ஆனா குப்பையை அடிச்சுட்டு போகாதுங்க. எல்லா குப்பையும் கீழே இருக்கு. குப்பைக்கு மேல அடிச்சுட்டு வர்ற மண்ணு குப்பைக்கு மேல போகுது. அன்னைக்கு எத்தனையோ நம்முடைய நண்பர்கள் இங்க குப்பை எடுக்கும் போது மண்ணு கடியிலிருந்து குப்பை எடுக்கிறேன். அதனால இதை மாஸ்க் போட்டுக்கணும். ஏன்னா உங்களுக்கு சுகாதார பிரச்சனையா. அதனால நீங்க சுகாதாரமா இந்த வேலையை கையில் எடுக்கணும். நீங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய 500-1000 பேரும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு 1000 பேர்த்த மோட்டிவேட் பண்ணி கூட்டு வரும். நீங்க இன்னைக்கே உங்க நண்பர் ஒருத்தர் சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை எதோ செய்யறோம், சனிக்கிழமை எதோ செய்யறோம், கொஞ்சம் அடுத்த சனி ஞாயிறு கூட வாங்க, ஒரு 2 மணி நேரம் கொடுங்க. நீங்க கூட்டுவாங்க, வாக்கிங் போறவங்களை கூட்டுவாங்க. நாம இங்க கிளவ் எல்லாம் கொடுப்போம். படப்படன்னு பசங்க உள்ள இறங்கினாங்கன்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அடுத்தடுத்துக்கு போயிடலாம். ஆனால் அருமை சொந்தங்களே, இங்கேயே கிணறு இருக்கு பாருங்க. எங்கேயும் இல்லாத ஒரு கிணறு இங்க இருக்கு. இங்க இருந்து அபிஷேக தீர்த்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கு போகும். நீங்க முளைப்பாரி எல்லாம் வச்சு மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா சாமிக்கும் நீங்க திருவிழா எடுக்கும் பொழுது இந்த கிணத்துல குடிச்சிட்டு தான் திருவிழா எடுக்கிறீங்க. கிணறு பாருக்கு பக்கத்திலேயே இருக்கு. ஆனா கிணறுக்கு இந்த பக்கம் எவ்வளவு அசுத்தம் இருக்குதுன்னா லீச் ஆகி உள்ள போகாதுங்களா. அதனால எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி நம்ம கூட்டிட்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. தமிழகம் சுற்றுச்சூழலை பொறுத்தவரை அபாயகரமான ஒரு இடத்துல இருக்கும். கிட்டத்தட்ட 1,07,000 குளங்கள் தமிழகத்தில் இருக்கு. அதுல 50,000 குளத்துல தண்ணி இல்ல. 8,300 குளம் இன்னைக்கு மக்களுடைய ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நான் வீடியோல கூட பேசணும். இதெல்லாம் படிப்படியாக எல்லாம் நாம செய்ய முடியாதுங்க. தன்னாளராக நாம செய்வோம். நம்மளை பார்த்து 4 பேர் செய்வாங்க. நம்மை பார்த்து அரசும் செய்யும். அதனால இன்று காலையில 6 மணி 6:30 மணியிலிருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த நம்முடைய வைகை நதி இந்த பகுதியில், இந்த ஆற்றுப்படுகையில, இந்த பாலத்துக்கு பக்கத்துல சுத்தப்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய பணி கடன் செய்து கிடப்பதே. நம்ம கடன் கீழிருந்து பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கீழிருந்து நம்ம வேலை, நம்ம கடன் பணி செய்யணும். அது மட்டும்தான் நம்முடைய வேலைங்க. அதனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, பொறுப்பு இல்ல, பதவி இல்ல, எதையும் எதிர்பார்க்காம, ஈகோ இல்லாம நாம் இங்கே இந்த பணியை செய்கின்றோம் என்று வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதோடு, இந்த கையில நீங்க வேலை செய்யும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நல்ல உணர்வு வரும். நல்ல மனிதராக நாம் மாறுவோம். எளிமை நமக்கு தானா வரும். ஈகோ கரைஞ்சு போயிடும். ஒரு குப்பையே கையில் எடுத்துட்டீங்க, வேற எடுக்கிறது நீங்க பயப்படுறீங்க. எதை வேணாலும் சுத்தம் பண்ணலாம். குப்பையே நம்ம கையில் எடுக்கிறோம். அது அந்த தண்ணிக்குள்ள இறங்கி வேலை பார்த்த எல்லோருக்கும் என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். ஆனால் சாதாரண வேலை, நம்ம தண்ணிக்குள்ள போய் காலங்காலமாக கூடி இருக்கக்கூடிய குப்பை, அதையும் நீங்க எடுத்து பணி செய்றீங்க. அதனால அன்பான வேண்டுகோள், ஜேசிபி இருக்கு. எங்க ஜேசிபி வச்சு அள்ளணுமோ அது ஜேசிபி வச்சு அள்ளிடலாம். எங்க நாம் கையிலே சுத்தப்படுத்த வேண்டுமோ அதை நாம் கையில சுத்தப்படுத்தலாம். அதனால இந்த பணியை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. இங்க இருந்து நம்ம அடுத்த படுகைக்கு போறோம். அடுத்த படுகையில் அடுத்த படுகையில் நம்ம தன்னார் நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களையும் போய் பார்க்கணும், அவங்ககிட்டயும் பேசணும், அவங்ககிட்டயும் கொஞ்ச நேரம் பணி செய்யணும். அதனால அன்பு சொந்தங்களே, இது ஒரு நாள் அல்ல, மறுபடியும் சொல்றேங்க, எல்லா வாரமும் வரணும், மரமும் வைக்கணும். காரணம் நமக்காக நம்ம பண்ணல, ஊருக்காக பண்றோம். எதையும் எதிர்பார்த்து பண்ணல, இயற்கைக்காக பண்றோம். இயற்கை இவ்வளவு எடுத்துக்கிட்டோம், திருமணம் தான் கொடுக்கிறோம். அதனால தயவு செய்து இன்னைக்கு செய்யணும். வெயில் வர்ற வரைக்கும் செய்யுங்க. ரொம்ப உங்க உடம்ப வருத்திக்காதீங்க. முடியாதவங்க, லேடிஸ் இருக்கிறீங்க, வயசானவங்க இருக்கிறீங்க, 4 மணி நேரம் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. தண்ணி குடிச்சுட்டு நீங்க கிளம்புங்க. திரும்ப அடுத்த வாரம் நம்ம வருவோம். இருக்கிறவங்க இங்க இருக்க உணவு ஏற்பாடு இருக்கு, உணவு சாப்பிடுங்க. இது நாம 4-5 வாரம் இதை தொடர்ந்து செஞ்சு இதை கிளீன் பண்ணிட்டு பக்கத்து படுது. அதனால இது 4-5 வாரம் செய்ய வேண்டியது. அடுத்த வாரம் இன்னைக்கு வந்தவங்க தயவு செய்து உங்க கூட இன்னொருத்தரை கூட்டிட்டு வாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.